ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான தட்டைப்பயிறு குழம்பு. அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு 2 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா ஊற வச்சுட்டு நம்ம அவிச்சோன்னாக்க வேகமாக வெந்துடும் பயிறு. அதுக்காக இப்போ இதை நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அது வெந்நீர் ஊற்றி ஊற வைக்க போகிறேன். வெந்நீர் ஊற்றி ஊற வச்சோம்னா ஈஸியாக இது ஊறிடும். இப்போ பாருங்கள், 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த பயிறு ஃபஸ்ட்டு 4 சவுண்டு வச்சேன், வேகலை. அதுக்கப்புறமா ஒரு 4 சவுண்டு வச்சேன். மொத்தத்தில் 8 சவுண்டு வச்சுருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இது பெரிய புது பயிறுனாக்க ஈஸியாக வெந்துடும், சீக்கிரமே வெந்துடும். பழைய பயிறுனாக்க வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் ஒரு 4லேருந்து 5 சவுண்டு வச்சு பாருங்கள். அப்படி வேகலைனாக்க நம்ம திரும்ப வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கரெக்டான பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பயிரை எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம்னா கையில் அது நசுங்க வரணும். அந்தளவுக்கு வேக வச்சா போதுமானது. இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை எடுத்து அதுவே இந்த மாதிரி சதுரமாக நறுக்கி எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து அதுவே இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 4லேருந்து 5 வரையிலும் பூண்டு எடுத்துக்கோங்க. அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பூண்டு தான் எடுத்திருக்கேன். அதை நச்சுட்டு சேர்த்தோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நச்சு வச்சுருக்கோம்ல அந்த பூண்டை சேர்த்துக்கணும். பூண்டு நறுக்கி போடாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி நச்சுக்கோங்க. அந்த பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிறது வரையிலும் நல்லா நம்ம வேக விட்டுறலாம். இதுவே அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தட்டைப்பயிரில் வேறு உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். பத்தலைனா அப்புறமா நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும், தக்காளி வெங்காயமெல்லாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது. இந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு வெந்தால் போதுமானது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு பொடி சேர்க்குறேன். இந்த குழம்பு பொடி வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி குழம்பு பொடி நம்ம வீட்டிலே செஞ்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது நல்லது. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மிக்சியில் கூட கொஞ்சமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை நிறையா சேர்த்து மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷம் வரையிலும் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த குழம்பு பொடியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம வச்சுருந்தோம்ல புளி, அதை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி கை வச்சு வடிகட்டிட்டு சேருங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் நம்ம கையில் தங்கிரும். இப்போ புளி கரைச்சலை சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் அந்த மிளகா பொடியெல்லாம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையினாக்க தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு அதோடு சேர்த்துடலாம். இப்போ தட்டைப்பயிரையும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரில் லேசாக தண்ணி ஊற்றிட்டு அதோடு சேர்த்துக்கிறேன். நான் குழம்போட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். இப்போ தட்டைப்பயிரும் குழம்பும் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் தேங்காய் எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரீசரில் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்மளுக்கு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்க்குறேன். தேங்காய் சேர்க்காமலும் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தோம்னா கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு. அதுக்காக தான் தேங்காய் சேர்க்குறேன் நான். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டும், விட்டுருங்க அப்படியே. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மிளகா பொடியோட மணமெல்லாம் போயிட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்க்குறேன் நான் கட் பண்ணிவிட்டு. இப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ பாருங்கள், இந்த தட்டைப்பயிறு இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். குழம்ப அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த குழம்பு இருக்க அந்த தட்டைப்பயிறு குடிச்சிரும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த தட்டைப்பயிரை நம்ம இப்போவே
குழம்பு வந்து நம்மளுக்கு நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த தட்டைப்பயிரை வேறு ஒரு பாத்திரத்தில் இல்லாட்டி சட்டியில் வந்து மாற்றிட்டு குழம்பு மட்டும் தனியாக வச்சுட்டோன்னா குழம்பு அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. அப்படி இல்லைனாக்கா நம்ம ரெண்டையும் குழம்பையும் தட்டைப்பயிரை ஒன்றாவே வச்சுட்டோம்னாக்கா அது நேரம் ஆக ஆக அந்த தட்டைப்பயிர் வந்து குழம்பு ஃபுல்லாக உறிஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து குழம்போட அளவு பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். குழம்பு கொஞ்சம் கெட்டியான மாதிரியும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் வந்து தட்டைப்பயிரை தனியாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை குழம்பு நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தட்டைப்பயிரை வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய குழம்பு ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லா குழம்புமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த குழம்பு வந்து பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. அதனால் இது எல்லோரும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.